வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த சர்வசக்தியோட ஃபைனல் எபிசோடு தாங்க இது. நம்ம ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டிருப்போம். அவங்களோட ஃபேக்ட்ரி டூர் அண்ட் ப்ரோ சீரிஸ், அந்த ரிஜர் செட்டப்பில் ஒரு ரொட்டேட்டர் இருந்தது இல்லையா, அதுவும் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனல் எபிசோட்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஸ்டாண்டர்ட் சீரிஸ் இருக்குல்ல, அவங்க ஸ்டாண்டர்ட் மாடல் அண்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு இன்னும் 2 மாடல் இருக்குங்க. அவங்களோட ஓன் டிசைன், அந்த ஆல்ரவுண்டருங்கிறது அவங்களோட ஓன் டிசைன் சொல்லியிருந்தாங்க. அது 2 எப்படி இருக்குது, என்ன மாதிரி டெக் இருக்குது, என்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி ப்ரைஸ் எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் சீரிஸ்னால் அவங்களோட ஸ்டார்டிங் வேரியண்ட்டுங்க, அவங்க பேசிக் மாடல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், அந்த எல்லோ கலரில் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுதான் அது. அது ப்ரைஸ் டீட்டெயில், டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே பின்னாடி சொல்லுவாங்க, அது பாருங்கள். ஒரு பேசிக்காக எனக்கு ஒரு பட்ஜெட்டில் வேணும், எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அது தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருங்க, இது அவங்களோட கம்ப்ளீட்டாக ஓன் டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேடு தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ரொட்டேட்டில் ஒரு அதாவது பிளாஞ்சி ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பிளேடு போட்டிருப்பாங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 4 தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க அதாவது சேத்துலேயும் சரி, இல்லை நார்மலான ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுறது சரி, எல்லாத்துக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், மண் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆல்ரவுண்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பிஃபோராக ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஹேண்டில் மாதிரிலாம் வச்ச மாதிரி இருக்கும், அந்த மண் பிடிச்சா தள்ளுறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் வெயிட் அதிகம், பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அட்வான்ஸாக ஒரு ட்ரீட் பண்ணி ஒரு பட்ஜெட்லேயே அந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ரவுண்டர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில், டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன். என்னோடய நம்பருக்கு நீங்கள் மாற்றி கால் பண்ணிடுறீங்க, பட்டு அவங்க நம்பர் போட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு மாற்றி நீங்கள் கால் பண்ணிடுறீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சின்ன ஹிண்டுமே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேறு என்ன பிராண்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நாங்கள் எஸ்கே மிஷின்ஸ் கம்பெனிங்க. சர்வசக்திங்கிறது எங்களோட ட்ரேட்மார்க்கு. ரொட்டாவேட்டர் மேனுஃபேக்சர் நாங்கள் 3 வருஷமாக மேனுஃபேக்சர் பண்ணி டைரெக்டாக ஃபார்மர்ஸ் டெலிவரி பண்ணுறோம். இது வரைக்கும் 2000 கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக கொடுத்துருக்கோம். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃபார்மர்ஸ்க்கு எங்களுக்கு டைரெக்டாக டீலிங் இருக்குது. எல்லாமே நாங்கள் நேரடியாக கொடுக்கறனால ப்ரைஸ் ரீசனபிளாக கொடுக்க முடியுது. எல்லாத்துட்டையும் ஃபீட்பேக் கேட்கறனால எல்லா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் எங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணி ஏகப்பட்ட மாடல்ஸ் உருவாக்கியிருக்கோம். அந்தந்த மாடலுக்கும் ஸ்பெசிஃபிக் பர்பஸாகவும் பண்ணலாம், நிறைய பர்பஸை கம்பைன் பண்ணி ஆல்ரவுண்டர் மாடலாகவும் பண்ணலாம். அந்த மாதிரி மாடல் எங்ககிட்ட இருக்குது. நிறைய நியூ டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். ஆயில் சீலில் ஒரு பண்ணியிருக்கோம், பிளேடு மவுண்டிங் மெத்தடில் ஒரு மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு சொல்கிறேங்க இன்றைக்கி. ஸ்டாண்டர்ட் சீரிஸ்னு இதோட பேர். இது ஸ்டாண்டர்ட் சீரிஸ் 36 பிளேட் ரொட்டாவேட்டர். 5 ஃபீட்டு உங்களுக்கு உழவு வகைலாம் கிடைக்கும். 36 பிளேட் மவுண்ட் பண்ணியிருப்போம். ஒன்லி 36 பிளேட் மட்டும் தான் போட முடியும். எங்களோட மற்ற மாடல் ஒரு சில மாடலில் 36ம் போடலாம், 24ம் போடலாங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இது கொஞ்சம் ஓல்டு டெவலப்டு மாடல். இதில் நிறைய பேர் பாப்புலராக வாங்குற மாடல். ஒன்லி 36 மட்டும் தான் போட முடியும். இதை மெயினாக வாங்க வேண்டியவங்க எந்த மாதிரி ஃபீல்டுனா, கல் காட்டில் ஓட்டும் போது இந்த சீட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 5 mm பிளேட்டாக போட்டிருக்கோம். கீழேருந்து கல் அடிக்கும்போது இந்த சீட் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி பேக் டோர் வந்து இந்த மாதிரி 4 பென் டல்ல, எங்களோட ஓன் டெவலப்டு டல்ல அது. இந்த எண்டு பிளேட் 10 mm போட்டு சீட் கிளியாத மாதிரி ரிஜிடியாக பண்ணியிருக்கோம். உள்ளே ஒரு சீட் வச்சு வெளில அடிச்சிருப்போம். அதனால் இந்த கொஞ்சம் ரிஜிடியான மாடல் தான். இந்த பிளேட்டு என்டர் பிளேட், மெயின் ஃப்ரேம் ட்விஸ்ட் ஆகாமல் பிடிக்கிற பிளேட் 4மே 10 mm பிளேட் போட்டு 4 கிளாம் கொடுத்துருக்கோம் கியர் பாக்ஸுக்கு. வைப்ரேஷனில் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் எந்த விதமான கிராக் இது வரைக்கும் நிறைய பேருக்கு வரதில்லை. இந்த போல்ட் லூஸ் விடாமல் நம்ம ஓட்டிக்கணுங்க, அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. டாப் லிங்கில் இது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, முன்னாடி பிளேட் மட்டும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ரெண்டும் அவங்க சொந்த விருப்பத்துக்கு கேட்டு வாங்கிக்கிறாங்க. மற்றபடி மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸும் ஃபிட் ஆகும், சிங்கிள் ஸ்பீடும் இதே ரொட்டாவேட்டரில் ஃபிட் ஆகும். உங்களுக்கு எந்தெந்த வண்டியில் இன்ஜின் ரேட்டட் RPM 1700, 1800 இருக்கோ, 17, 18 இருக்கோ, அந்தந்த மாதிரி வண்டிக்கெலாம் போட்டுக்கலாம். மல்டி ஸ்பீடு வந்து நியூ ஹாலண்ட், குபாட்டா அந்த மாதிரி ஹையர் ரேட்டட் RPM இருக்கிற இன்ஜின்ஸ்க்கு மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டு ஸ்பீடு P12 வர ஸ்பீடு நாங்கள் இங்கே இந்த சாஃப்ட்டில் அதிகம் பண்ணி மறுபடியும் இந்த கியர் பாக்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் வண்டி ஃபார்வர்ட் ஸ்பீடுக்கும் ரொட்டாவேட்டர் ஸ்பீடுக்கும் மேட்ச் ஆகி ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி மல்டி ஸ்பீட், சிங்கிள் ஸ்பீட் ரெண்டும் ஒரே ரொட்டாவேட்டரில் போகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாடலில் பிளேடுக்கு மேலே இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா, பிளேடுக்கும் ஃப்ரேமுக்கு இருக்கிற கிளியரன்ஸ் வந்து 2 இன்ச்சு கேப் இருக்கும். அதனால் செம்மண் காடு, சரள காட்டில் நல்லாவே மண் பிடிக்காமல் போடும். ஆனால் களிமண் காட்டில் மண் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு மாடல் வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபினிஷிங் நல்லா வரக்கூடிய மாடலுங்க. பிளேடுக்கு மேலே கேப் கம்மியாக இருக்கிறனால பெரிய கட்டி இருக்கிற காட்டில் கட்டி நல்லா நொறுங்கக்கூடியது. அதனால் இந்த மாடல் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறாங்க.
இதில் இந்த ஹப்பில் ஆயில் சீல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெக்னாலஜி ஒன்று வச்சுருக்கோம். அப்படின்னு கேட்டுங்க, அந்த டெப்த் அதிகமாக இறங்கி ஓடும். அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த சீல் போட்டுட்டவங்க கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் கட்டி வாங்கிக்கிட்டாங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிரச்சனையே இல்லாமல் நம்ம 2 or 3 இயர்ஸ்க்கு ப்ராப்ளமேட்டிக்காக எல்லாமே ஓடலாம். பார்த்திங்கன்னா 36 பிளேட் மல்டி ஸ்பீடு 89,700 கிடைக்குது. அதிலே சிங்கிள் ஸ்பீடு வேணுங்கிறன்னு சொல்கிறவங்களுக்கு 84,900 கிடைக்குது. ஒரு 5,000 கம்மியாக இருக்கும். சிங்கிள் ஸ்பீடில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா டீசல் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டிராக்டர்கள் நீங்கள் சிங்கிள் ஸ்பீடே ப்ரிஃபர் பண்ணலாம். மல்டி ஸ்பீடுக்கு அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸில் டிராக்டர் பொறுத்து மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இது 89,700. இந்த மாடல் பார்த்திங்கன்னா நாங்கள் கஜா சீரிஸ்ன்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தலைவாசல் வேளாண் கண்காட்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது அறிமுகப்படுத்தினப்போ நிறைய வரவேற்பு இருந்தது. ஆனால் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருந்தது. இதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுட்டு தான் இந்த ஆல்ரவுண்டர் ப்ரோங்கிற நாங்கள் மாடல் எங்களோட 100% எங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டும் பண்ணோம். அதை விட அது கம்மி காஸ்ட்டில் அது செய்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் செய்கிறதுனால அந்த கஜா சீரிஸை இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரரியாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு மக்கள் கொஞ்சம் பாப்புலராக எடுக்கிற மாடல், விதப்புக்கு சேத்துக்கு எல்லா பர்பஸ்க்கும் இருக்கணும்னு கேட்குறவங்க, அதாவது மண்ணும் பிடிக்கூடாது, அதே சமயம் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, கம்மி காஸ்ட்டில் ரொட்டாவேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாடல் சரியாக இருக்குது. இதுதான் எங்களோட 100% லேட்டஸ்ட் மாடல். இந்த மாடலில் நாங்கள் ஓனாக டெவலப் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரோட்டரில் வந்து 4 பிளேடும் போட்டுக்கலாம், 6 பிளேடும் போட்டுக்கலாங்கிற மாதிரி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டயமீட்டர் டிசைன் பண்ணி ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரோட்டரில் மட்டும்தான் அப்படி 4ம் போடலாம், 6ம் போடலாம். 4 போட்டாலும் ஹெலிக்கல் ஆங்கிள் சேம் ஹெலிக்கல் ஆங்கிள் வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். 4 பிளேடு போட்டு சைடில் உள்ள கியர் பாக்ஸில் சைடில் உள்ள இந்த 3 கியரில் வந்து திக்னஸ் அதிகமான கியராக 1:1 ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி கியராக போட்டு சைடில் அதிகம் பண்ணுறதுனால வாங்குறவங்களுக்கு சிங்கிள் ஸ்பீட் கியர் பாக்ஸில் எல்லா வண்டிக்கும் தகுந்த மாதிரி ரொட்டாவேட்டர் கிடச்சிது. அதே சமயம் மண்ணு பிடிக்கிற கம்ப்ளைண்ட் 100% இந்த மாடலில் வராது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஹவர்ஸ் ட்ரையல் பார்த்தோம்னா மழை பெய்ய கூட ஓட்டி பார்த்தாச்சு. மண் பிளேடுக்கு மேலேயோ உள்ளே எந்த இடத்துலையும் பிடிக்க வாய்ப்பே இல்லை இந்த டிசைனில். அதனால் இப்போ மக்கள் விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. கருமண் காட்டுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். சேத்துல ஓட்டலாங்களா? அதான் சார், இது பேரே நாங்கள் ஆல்ரவுண்டர் ப்ரோன்னு வச்சுருக்கிறது என்ன காரணம்னா, சேறு புழுதி ரெண்டுலையும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும், வண்டிக்கும் லோடு இருக்காது. ஹில்ஸ் ரீஜன்லலாம் வண்டி வந்து மழை வரப்போட்டு வயல் டு வயல் போகும்போது வரப்பில் ஏறும்போது வண்டி தூக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அதில் 100% வராது. அதே சமயம் ட்ரை ஃபீல்டில் ஓட்டும் போது வைப்ரேஷன் அதிகமாக இல்லாத மாதிரி ஸ்கொயர் பைப் திக்னஸான பைப்பை போட்டிருக்கோம். கியர் பாக்ஸை 4 கிளாம்பில் ஹோல்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிளிபிஸ் ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா திக்னஸாக டபுள் மவுண்ட் கிளிபிஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். சீல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதில் டிஃபால்ட்டாகவே எங்களோட ஓன் சீல் டெக்னாலஜி ZTT சீல் டெக்னாலஜி இதில் ஆல்ரெடி வந்துடும். சீல் கம்ப்ளைண்ட் அறவே இருக்காது. டாப்லிங் எங்களோட ஓன் டிசைன் டாப்லிங். இது இந்த டாப்லிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக இன்னோவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண டிசைன். இது வழக்கமாக பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்து இங்கே பெண்டிங் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம். அதனால் பெண்டிங் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு சிலர் கிராக் விட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணுற விதமாக நாங்கள் பெண்டிங் எங்கள் கீழே ஆரம்பித்து டிகிரி நல்லா குறைச்சிட்டோம். அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கிராக் இது வரைக்கும் எங்களுக்கு 0 கம்ப்ளைண்ட் இங்கே சேர்க்கல. இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்ஸ்க்கும் இந்த ஹோல்ஸ்க்கு நடுவில் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டா இன்னும் கூட ஸ்ட்ரென்த் ஏற்றிக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஃப்ரேமையும் ரொம்ப டைட் பண்ணாமல் ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுருக்கோம். இந்த ஆல்ரவுண்டர் ப்ரோ மாடல் வந்து 6 ஃபீட்டில் சிங்கிள் ஸ்பீட் வேரியண்ட்டில் மட்டும் தான் கிடைக்குது. மல்டி ஸ்பீடு போட்டால் வண்டிக்கு தேவையில்லாததோட சிங்கிள் ஸ்பீடில் எல்லா வண்டிக்கும் பர்ஃபார்ம் பண்ணிடும். குபோட்டா முதல் கூட நாங்கள் சிங்கிள் ஸ்பீடில் ஓட்டி பார்த்துட்டோம். இதோட காஸ்ட் வந்து 86,400 6 ஃபீட்டு. 5 ஃபீட்டில் எடுக்கும்போது 84,900. இது ஆல்ரவுண்டர் ப்ரோங்கிறது ஹெவி, அதாவது லைட்லேயும் ஓட்டலாம் ட்ரைலையும் ஓட்டலாங்கிற மாதிரி டிசைனு. இதிலே ஒரு லைட்டர் சைட் டிசைன் இருக்குது, டெல்டா ரீஜனில் ஓட்டுற மாதிரி. அதோட மாடல் பேர் சூப்பர் டெல்டான்னு சொல்கிறது. இதே மாதிரி கான்செப்ட்டில் வரும். அது 81,900 கிடைக்குதுங்க. 7 ஃபீட் 32 பிளேடும் பண்ணியிருக்கோம். 50 HP டிராக்டர் அல்லது 48 HP டிராக்டர்லேயே 7 ஃபீட் யூஸ் பண்ணிக்கலாம். லோடு ரொம்ப கம்மியாக இருக்கும். தஞ்சாவூர் பக்கம் களிமண்ணில் டெல்டாவில் ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டயரை மிதித்து வெளியே பிதுங்கி வர்ற மண் வந்து ஒரு கரை மாதிரி போட்டு வரும். 7 ஃபீட் போட்டுக்கிட்டால் அந்த கரையை மறைச்சிட்டு வந்துடும். டீசல் சிக்கனமாக இருக்கும். அதே சமயம் லோடும் பிடிக்காமல் ஒரு லைட்டராகவும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். திருவாரூர் தஞ்சாவூரில் ஏகப்பட்ட மிஷின் கொடுத்துருக்கோம். நீங்கள் கஸ்டமரே நேரில் மீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.